வெல்கம் பேக். கல்வி கரையில் கற்பவர் நார்சில அப்படின்னு சொல்லுவாங்க. யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மாதங்கள் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். பட் அதே இதில் வந்து அமையுடைய கற்பனவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ், நம்ம யூஜிடிஆர்பிக்கு தேவையான மிக முக்கியமான பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயத்த நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தோஸ் who wants they can make use of it. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் கேல்குலேஷன்ஸ். அதில் இருக்கக்கூடிய இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த யூனிட்டில். த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து த ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம். அட் த சேம் டைம் அதனுடைய பி ஆர்பிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் வெரி ஹை. இட் வில் நாட் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா குளோரினை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிஃபோர் கோயிங் தட், நம்ம யூஜிடிஆர்பிக்கு 5 மாத காலங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு பிளான் பண்ணிவிட்டு ரெகுலராக எவ்ரி டே வந்து பிளான் பண்ணிவிட்டு ரெகுலராக வந்து யூ ஹாவ் டு நோட் டவுன் ஆன் எ பேப்பர். என்னென்னலாம் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம், இன்றைக்கி எதை படிச்சிருக்கோம், அது எதில் டவுட் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த நம்ம நோட் பண்ணிவிட்டு, சிலபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே சிலபஸ் தான் வைப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்து இதில் போட்டிருக்க சிலபஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 23ஓடது சிலபஸ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23ஓடது இருக்கும். ஸோ இது 25 தான் கேட்பாங்க. அப்படின்னும்போது நமக்கு அந்த சிலபஸ் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான விஷயங்கள், ஸோ சிலபஸ் வச்சுட்டு படிக்கிறது இஸ் வெரி பெஸ்ட். சில விஷயங்கள் வந்து பாலிடெக்னிக் டிஆர்பிஸ் அண்டு பிஜி டிஆர்பிஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துருக்காங்க. ஸோ சிலபஸ் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ், புக்ஸை நிறைய படிக்கணும் அப்படின்னாலும் புக்ஸ் தேடி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருந்ததாலும் மெட்டீரியல் நிறைய கலெக்ட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் நிறைய பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து யூ ஹாவ் டு வாட்ச் மோர் அண்ட் மோர் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். மோர் அண்ட் மோர் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். அட் தி சேம் டைம் யூனிட் வைஸ் ஒரு ரிமெம்பரிங் பாயிண்ட்ஸ் வந்து தனி நோட்டில் எழுதி வைக்கணும். யூனிட் வைஸ் ஒரு யூனிட்டுக்கும் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றத ஒரு தனி நோட்டில் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லா புக்கையும் உங்களால் மறுபடியும் படிக்க முடியாது. ஸோ அதர்வைஸ் அதுக்காக இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் டவுன் ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அது மாதிரி வந்து ஷார்ட்கட் மைண்டில் வைங்க. ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ, தெர் ஆர் ஸோ மெனி ஷார்ட்கட்ஸ் ஆர் தேர். ஈஸியாக மைண்டில் வைக்கிறதுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்குது, தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ பிஜியும் சரி, அதுக்கு முன்னாடி கேட்ட யூஜியும் சரி, கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி எப்படி வரும் அப்படின்னு தெரியல. கொஞ்சம் டஃப்பாக வந்தால் நல்லது. ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா வந்து மார்க் மேலே போயிடும். ஸோ அப்போ கட் ஆஃபில் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன தவறு பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் இட்ஸ் கேல்குலேஷன்ஸ் அந்த கான்செப்ட்ஸ் போகலாம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் ஒன்லி இன் பாண்ட்ஸில் மட்டும்தான் இது வந்து ப்ரொனன்சியேஷன் நம்ம பண்ணுவோம். ஒரு ஆட்டம் வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, ஏபி அப்படின்னு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ அதில் தான் நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணுவோம். ஸோ இது மோர் ப்ரொனவுன்ஸ்ட். அது வந்து ஹவு எஃபெக்டிவ்லி இட் அட்ராக்ட்ஸ் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்றது தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. பாலிங் ஸ்கேல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் ஈக்குவேஷன். இதில் உண்மையிலே டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா இதில் ஒரு கேல்குலேஷன்ஸ் கேட்கலாம். இது உண்மையிலே டஃப்பாக கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா இதில் ஒரு கேல்குலேஷன்ஸ் கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் யூ நோ தட் வெரி வெல், ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஃப்ளூரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அண்ட் சீசியம் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ் ஆட்டம். ஸோ ஹாலஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். 3 முக்கியமான எலிமெண்ட்ஸ் இருக்குது. தே ஆர் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட்ரஜன், அதுக்கடுத்தது ஆக்சிஜன், ஃப்ளூரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன், அடுத்தது நைட்ரஜன். இதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஷோயிங்
hydrogen bonds, intermolecular hydrogen bonds and intramolecular hydrogen bonds. Chlorine, bromine also having electronegativity, but they are very less pronounced than these three elements. இந்த 3 எலிமெண்ட்ஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் அது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சொல்லுவாங்க. பட் அட் த சேம் டைம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ டோல்ட், electron affinity for fluorine is less than chlorine because electron density ஃப்ளூரினில் அதிகமாக இருக்கும். ஸோ ஓகே, 2 விதமான முக்கியமான ஃபார்முலாஸ் யூனிட் சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நமக்கு கேல்குலேஷன்ஸ் வரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம இதை கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா வந்து பாண்ட் எனர்ஜிஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாலிங் ஸ்கேல் இருக்கும். பட் முலிக்கன் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி it is equal to the ionization potential plus electron affinity by 2. You have to take the average of ionization potential plus electron affinity. அதனுடைய average எடுத்திங்கன்னா you will get the electronegativity based on Mulliken scale. Pauling scale we will discuss now. அதை பேஸ் பண்ணி calculations வரலாம் நமக்கு. along the period வந்து பார்த்தீங்கன்னா across the period it increases, electronegativity increases. Periodic table right side இருக்கிற elements வந்து பார்த்தீங்கன்னா that means non-metals they are showing electronegativity increase ஆகும். but metals வந்து பார்த்தீங்கன்னா electropositive, they are all metals positive. from left to right போக போக electronegativity increases, down the group electronegativity decreases. அதனால தான் CCM is more electropositive. highest வந்து பார்த்தீங்கன்னா fluorine. பாலிங் ஸ்கேல் பார்க்க போகிறோம். ஒரு ஆட்டம் ஏஏ இருக்குது, ஒரு ஆட்டம் வந்து ஏஏ பிபி ஃபார்ம் ஆகுது, அது இருக்குது. அது இட் ஃபார்ம்ஸ் மாலிகுல் லைக் ஏபியாக ஒரு மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. அப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸை தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு பாலிங் ஸ்கேல் யூஸ் ஆகுது. ஸோ ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான், இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் நோட் இட் டவுன் இன் யுவர் நோட். ஒரு யூனிட் வைஸ் ஒரு நோட் போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு நோட்டில் 2 யூனிட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரிவிஷன் பண்ணுறது ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும், ஷார்ட்கட் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, this is the bond energy. Electronegativity difference between XA minus XA is equal to என்ன சொல்கிறாங்கன்னா 0.102 root delta in kilojoule per mole. சார் அதர்வைஸ் கேலரிஸில் கேட்டிருந்தாங்கன்னா 0.208 root delta in கிலோ கேலரிஸ் பர் மோல். ஸோ இதில் வரும் டெல்டா எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பாண்ட் எனர்ஜி ஆஃப் இஏன்றது பார்த்தீங்கன்னா பாண்ட் எனர்ஜின்னு அர்த்தம். ஏபியினுடைய பாண்ட் எனர்ஜி மைனஸ் கோவலன்ட் பாண்ட் எனர்ஜி. அது ஜென்ரல் பாண்ட் எனர்ஜி மைனஸ் கோவலன்ட் பாண்ட் எனர்ஜியை டோட்டல் பாண்ட் எனர்ஜியில் கோவலன்ட் பாண்ட் எனர்ஜியை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இஸ் கால்டு த அயானிக் பாண்ட். ஸோ X is the electronegativity where delta is the ionic minus the covalent bond resonance energy. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா equivalent is equal to energy of the AA பாண்டினுடைய எனர்ஜி இன்ட்டு பிபி பாண்டினுடைய எனர்ஜி. அது ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு இது என்ன பண்ணுறோம், டெல்டா இஸ் ஈக்குவல் டு பாண்ட் எனர்ஜி ஆஃப் ஏபி மைனஸ் பாண்ட் எனர்ஜி ஆஃப் ஏஏ இன்ட்டு பாண்ட் எனர்ஜி ஆஃப் பிபி. அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு இதில் சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ டோட்டல் பாண்ட் எனர்ஜியில் கோவலன்ட் பாண்ட் எனர்ஜியை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கினா யூ வில் கெட் த எலக்ட்ரோவலண்ட் பாண்ட் எனர்ஜி, யூ வில் கெட் த அயானிக் பாண்ட் எனர்ஜி. ஸோ இதில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸை வி கேன் கால்குலேட் இஸ் ஈஸிலி 0.102 ரூட் டெல்டா ஆர் 0.202 ரூட் டெல்டா அப்படின்ற மாதிரி வரும். இது ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஒரு சம்ஸ் கொடுத்துருக்கேன். இது ப்ரீவியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். இதை நம்ம பார்க்கலாம். வாட் வில் பி த டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ் ஆஃப் Fn fluorine and hydrogen if the bond energy of HF bond is HF bond and FF bond and HH bond, hydrogen bonds, 134.6 kilocalories per mole, 37 kilocalories per mole and 105 kilocalories per mole respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது கால்குலேட் பண்ணுறதுக்குனா பாலிங் ஸ்கேலை யூஸ் பண்ண போகிறோம். பாலிங் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னா the electronegativity difference between A and B, XA minus XB is equal to 0.208 into
பாண்ட் எனர்ஜி ஆஃப் ஏபி மைனஸ் அதனுடைய கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் வந்து பாண்ட் எனர்ஜி ஆஃப் ஏஏ இன்ட்டு பிபி. அதுக்கு ரூட் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடியது வந்து ஜஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வந்து யூ வில் கெட் த வேல்யூஸ் 134.6 மைனஸ் 37 இன்ட்டு 105. அது வந்து ஃப்ளூரின் மற்றும் ஹைட்ரஜனுடைய பாண்ட் எனர்ஜி, கோவலன்ட் பாண்ட் எனர்ஜி. அதை மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து ஹோல் ரூட் எடுத்தோம் அப்படின்னா யூ வில் கெட் த வேல்யூ லைக் திஸ். வெரி சிம்பிள். பட் நமக்கு வந்து எக்ஸாமில் கேல்குலேட்டர் கொடுக்க மாட்டாங்க. பட் இதை சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஈஸியாக கேல்குலேட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக பண்ணிக்கலாம். இல்லைனா அதர்வைஸ் முலிக்கன் ஸ்கேலில் கேட்கலாம். இதை தாண்டி சிலபஸில் கொடுக்காதது அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஆல்ஃப்ரட் ரக்கா மெத்தட். இதுக்கு ஜஸ்ட்டு கேல்குலேஷன் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. XAB is equal to 3590 Z effective னா screening effective are divided by radius of the covalent radius plus 0.744 picometerல வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியினுடைய ஒரு சிம்பிள் கான்செப்ட்ஸ். இல்லை நிறைய சம்ஸ் இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ். தோஸ் who wants they can join the group and they can make use of it. I hope இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நோட்ஸ் மற்றும் இது தேவையான யூஜிடிஆர்பிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும்னு they can join the group by using the number I have given here. Thank you so much.